வீட்டில் வந்து 2 நாள் 3 நாள் ட்ரிப்பு போகணுன்னு சொல்லிட்டா போதும். எங்கே இருக்க வேலையும் நம்மளுக்கு டபுள் மடங்கு ஆகும். ஏன்னா வந்து செய்ய முடியாது சொல்லிட்டு, இன்னும் கோவில்னு பிளான் பண்ணிட்டா வந்து எங்கே இருக்க துணி எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணிட்டு போவோம். ஏன்னா கோவில் போகிறதுக்கு முன்னாடி சுத்தமாக இருக்கணும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி தான் வந்து நேற்று 2 லோடு வந்து வாஷிங் மிஷினில் 1 லோடு வந்து கையிலையும் வாஷ் பண்ணி போட்டேன். இப்போ வாஷிங் மிஷின் இருக்கிறதுனால வந்து வாஷ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருந்தாலும் அதை எடுத்து வைக்கிறது தான் ரொம்ப டார்கெட்டு. அதனால தான் என்னமோ தெரியல, எல்லார் வீட்லையுமே இந்த மாதிரி ஒரு ஜீபூம்பா சேர் இருக்கும். எடுக்க துணி வந்துகிட்டே இருக்கும். அந்த காலத்துலலாம் வந்து நம்ம வந்து ஸ்கூல் போவோம், யூனிஃபார்ம் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து விளையாட போயிட்டு வந்து இன்னொரு ட்ரெஸ் மாற்றிட்டு படிக்க ஆரம்பிச்சிடுவோம். எல்லாமே வந்து ஒரு நாளைக்கு வந்து 2 செட்டு மாற்றுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து கையில் தான் வாஷ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போல்லாம் நம்ம அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்போ தான் புரியுது. எல்லாத்துக்குமே மிஷின் கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னும் இந்த மடித்து வைக்க மட்டும் மிஷின் கண்டுபிடிச்சிட்டா எப்படி இருக்கும்? உங்கள் கமெண்ட்ஸை சொல்லிவிட்டு என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.